நேற்று ராத்திரி என்கிட்ட ஒரு அறநிலைத்துறையிலிருந்து ஒருத்தர், ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அவரோட தகவல் பகிர்ந்துக்க விரும்பல. அவர் பேசின விஷயம்தான் எனக்கு மனசுல வருது. தம்பி, நீங்க வீடியோ போடுறதுனால இங்க எதுவுமே மாறாது. மக்களுக்கு விழிப்புணர்வு வர அமைச்சர் வரைக்கும் இந்த விஷயம் தெரியும், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இதுல தொடர்பு இருக்கு. நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோ திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இன்று 9/8/2025 விடியற் காலையில எடுக்கப்பட்ட வீடியோ. நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த கூட்டம் தரிசனத்துக்கு தான் நிக்கிறாங்க அப்படிங்கிறது சரி. ஆனா இவங்க யாரும் பொது தரிசனமோ அல்லது 100 ரூபாய் சிறப்பு தரிசனத்துல போறதுக்கு வந்த கூட்டம் இல்ல. இவங்க எல்லாரும் மெசேஜ் மூலமாவும் குறுக்கு வழியிலையும் 2000 5000 பணம் கொடுத்து போறதுக்கு நிக்கிற கூட்டம். நாம இதை பத்தி தொடர்ந்து பேசிட்டோம். ஆனா எந்த நடவடிக்கையும் இல்ல. மீடியாக்கள் பேசல, கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கல. நேற்று ராத்திரி என்கிட்ட ஒரு அறநிலைத்துறையிலிருந்து ஒருத்தர், ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அவரோட தகவல் பகிர்ந்துக்க விரும்பல. அவர் பேசின விஷயம்தான் எனக்கு மனசுல வருது. தம்பி, நீங்க வீடியோ போடுறதுனால இங்க எதுவுமே மாறாது. மக்களுக்கு விழிப்புணர்வு வர அமைச்சர் வரைக்கும் இந்த விஷயம் தெரியும், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இதுல தொடர்பு இருக்கு. நீங்க தேவையில்லாம உங்க வேலை வெட்டியை கெடுத்துட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னது சரிதான். அவர் சொன்ன விஷயம் எப்படி இருந்தாலும், ஆனா அவர் சொன்னது, அந்த சொன்ன விஷயத்துல ஒரு உண்மை இருக்கு. மக்கள் விழிப்புணர்வு பெற வரைக்கும், மக்களா இறங்கி இந்த பிரச்சனைக்காக போராடுற வரைக்கும், அவங்க இந்த பிரச்சனையை பத்தி பேசுற வரைக்கும் இங்க எந்த மாற்றமும் வராது. யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. காது கேட்காதவங்களுக்கு செய்கையில புரிய வச்சிடலாம். மனசாட்சியை கலட்டி வச்சுட்டு அநியாயம் பண்றவங்களுக்கு நியாய தர்மத்தை கத்துக் கொடுக்கவே முடியாது. மக்களா உணர்ற வரைக்கும் இது மாறாது. அப்படி ஒரு நாள் வந்து மக்கள் போராட்டம், பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு இறங்கி களத்துக்கு வர்றப்போ அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தனா வந்து நிற்பேன். அது வரைக்கும் இந்த தரிசனம், இந்த பிரச்சனைய நான் பேசுறத நிறுத்திக்கிறேன். இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல. என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். இனி என்ன பண்ணணும், மாற்றம் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத மக்கள் தான் சிந்திக்கணும். அதுக்கு முருகரோட அருளும் கிடைக்கணும். நன்றி.